வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஸ்பி டாக்கீஸ். நான் உங்க எஸ்பி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நேத்து நள்ளிரவு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நேத்து எபிசோட்ல பத்த வச்ச நெருப்பு ராத்திரி காட்டுத்தீயா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்கள் எல்லாம் இன்னைக்கு லைவ்ல அல்லது இன்றைய எபிசோட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல மேட்ருக்கு வருவோம். டாஸ்க் 2ல நம்ம கமருதீனுக்கும் விஜே பார்வதிக்கும் நடந்த சண்டை சாதாரணமா முடியல. அந்த சண்டை ரொம்பவே எல்லை மீறி போனதால பிக் பாஸ் டீம் கமருதீனுக்கு ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் கொடுத்திருக்காங்க. இனிமே இந்த மாதிரி அக்ரெசிவா நடந்துகிட்டா விளைவுகள் விபரீதமா இருக்கும்னு கண்டிச்சிருக்காங்க. சரி, வார்னிங் கிடைச்சிருச்சு, போய் மன்னிப்பு கேட்டுட்டு எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு கமருதீன் முடிவு பண்ணாரு. நேத்து நள்ளிரவு பார்வதி கிட்ட போய் சமாதானம் பேச ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். சமாதானம்ங்கிற பேர்ல ஆரம்பிச்ச பேச்சுவார்த்தை மறுபடியும் ஒரு பெரிய விவாதமா மாறி அது வேற லெவல்ல வெடிச்சிருச்சு. நாம் பேச வந்ததே தப்புங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்ம சாண்ட்ரா சைலண்டா ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. கில்லர் காயின் டாஸ்க் மூலமா ஒரு பெரிய சம்பவத்தை செய்ய பிளான் பண்றாங்க. சீசன் 7ல எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு கேமை சாண்ட்ரா ஆட போறாங்கன்னு பேச்சடிப்படுது. அதுவும் குறிப்பா பார்வதி மற்றும் கமருதீனை வச்சுதான் இந்த பிளானே. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாரம் கண்டிப்பா ஒரு குறும்படம் இருக்கு. அதுக்கான வேலைகள் இப்போ பயங்கரமா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வாரம் நாம சுத்தமா எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்க போகுது. நமக்கு கிடைத்த மிக மிக நம்பத்தகுந்த தகவலின்படி உள்ளே ஏதோ பெரிய சம்பவம் தயாராகிக்கிட்டு இருக்குன்னு மட்டும் உறுதியா தெரியுது. ஆக மொத்தம் மக்களே, இதுன்னா ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. கமருதீன் தப்பிப்பாரா? பார்வதி பதிலடி கொடுப்பாரா? குறும்படம் யாருக்கு வரப்போகுது? இன்னைக்கு எபிசோட்ல அனல் பறக்க போகுது. உங்களோட கெஸ் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம எஸ்பி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.